13 IAS அதிகாரிகளுக்கு தமிழ்நாடு அரசு பதவி உயர்வு அளித்துள்ளது. 1995 பிரிவைச் சேர்ந்த 7 IAS அதிகாரிகள் கூடுதல் தலைமை செயலாளர்களாகவும் 2002 பிரிவைச் சேர்ந்த 6 IAS அதிகாரிகள் முதன்மை செயலாளர் அந்தஸ்திலும் பதவி உயர்வு பெற்றுள்ளனர். உதயச்சந்திரன் உள்ளிட்ட 7 IAS அதிகாரிகளுக்கு கூடுதல் தலைமைச் செயலாளர் பதவி உயர்வு வழங்கி அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதன்படி மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் மேலாண் இயக்குநர் சித்திக், புள்ளியியல் ஆணையர் ஜெயா, மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மை செயலாளர் செந்தில்குமார் உள்ளிட்டோருக்கு கூடுதல் தலைமை செயலாளர் பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. 2002 பிரிவைச் சேர்ந்த IAS அதிகாரிகளான தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக், மனிதவள மேலாண்மை செயலாளர் சமயமூர்த்தி, முதலமைச்சரின் தனிச் செயலாளர் சண்முகம் உள்ளிட்டோர் முதன்மை செயலாளர்களாக பதவி உயர்வு பெற்றுள்ளனர். விஜய் ஹசாரே கோப்பை கிரிக்கெட் தொடரில் இளம் வீரர் வைபவ் சூரியவன்சியின் அதிரடி சதத்தால் பீகார் அணி 500 ரன்கள் குவித்து வரலாற்று வெற்றியை பதிவு செய்துள்ளது. அருணாச்சல் பிரதேசம் அணிக்கு எதிரான போட்டியில் முதலில் பேட் செய்த பீகார் அணி வீரர்கள் ஆரம்பம் முதலே சிக்ஸர் பவுண்டரிகளாக பறக்கவிட்டனர். குறிப்பாக சூரியவன்சி 84 பந்துகளில் 190 ரன்கள் குவித்து மிரட்டலான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். இதனால் அந்த அணி 50 ஓவர்கள் முடிவில் 574 ரன்கள் குவித்தது. பின்னர் இமாலய இலக்கை துரத்திய அருணாச்சல் பிரதேச அணி 177 ரன்களுக்கு சுருண்டு தோல்வியை தழுவியது. லிஸ்ட் ஏ கிரிக்கெட்டில் அதிக ரன்கள் குவித்த அணி என்ற சாதனையை பீகார் படைத்துள்ளது. இதே தொடரில் தமிழ்நாடு அணி 101 ரன்கள் வித்தியாசத்தில் புதுச்சேரியை வீழ்த்தி முதல் வெற்றியை பதிவு செய்தது. ஆந்திராவுக்கு எதிரான ஆட்டத்தில் விராட் கோலியின் சதம் உதவியுடன் டெல்லி அணி வெற்றி பெற்றது. இதேபோல் சிக்கிம் அணியை ஷர்துல் தாக்கூர் தலைமையிலான மும்பை அணி வீழ்த்தியது. சதம் விளாசி மும்பை அணி வெற்றிக்கு உதவிய ரோஹித் சர்மா ஆட்டநாயகன் விருது பெற்றார். ஆரம்பாக்கம் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டதை வரவேற்பதாக பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். குற்றவாளி தண்டிக்கப்படுவதற்கு பங்களித்த அனைவருக்கும் எனது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறியிருக்கிறார். குற்றவாளிக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் மேல்முறையீடுகளிலும் அது உறுதி செய்யப்படுவதை அரசு உத்தரவாதப்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாட்டில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை அடியோடு ஒழிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். திருமண உதவித்தொகை வழங்க லஞ்சம் கேட்ட திண்டுக்கல் வட்டார இயக்க மேலாண்மை அலுவலரை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்தனர். ஏவெள்ளோடு பகுதியைச் சேர்ந்த பிரியதர்ஷன் கலப்பு திருமண உதவி திட்டத்தின் கீழ் உதவித்தொகை பெற விண்ணப்பித்திருந்தார். இந்த உதவித்தொகை வழங்க திண்டுக்கல் வட்டார இயக்க மேலாண்மை அலுவலகத்தில் விரிவாக்க பணியாளராக பணியாற்றும் உமாராணி என்பவர் 6000 ரூபாய் லஞ்சமாக கேட்டுள்ளார். மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அவரை கையும் களவுமாக பிடித்தனர். இதேபோல் வேடச்சந்தூர் அருகே விவசாயியிடம் 2000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய உதவி வேளாண் அலுவலரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். மரக்காணம் அருகே பட்டா மாற்றம் செய்ய 5000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் கைது செய்யப்பட்டார். திருத்தணி அருகே பட்டா பெயர் மாற்றம் செய்ய 15000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் அவரது உதவியாளரை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்தனர். பெற்ற மகளையே பாலியல் வன்கொடுமை செய்த கூலி தொழிலாளிக்கு மரண தண்டனை விதித்து நெல்லை சிறப்பு நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த இசக்கி என்பவர் தனது 14 வயதுடைய மகளுக்கு உடல்நிலை சரியில்லை என கடந்த பிப்ரவரி மாதம் அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளார். சிறுமியை சோதித்த மருத்துவர்களுக்கு சிறுமி பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டது தெரிய வரவே போலீசாருக்கு தகவல் அளித்தனர். இந்நிலையில் சிறுமியிடம் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் அவரது தந்தையே பாலியல் வன்கொடுமை செய்தது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து சிறுமி கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இசக்கியை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இவ்வழக்கை விசாரித்த நெல்லை சிறப்பு நீதிமன்றம் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளி இசக்கிக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு அரசு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கவும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். மாற்றுத்திறனாளி உதவித்தொகைக்கு விண்ணப்பித்த 2 ஆண்டுகள் கடந்தும் தற்போது வரை உதவித்தொகை கிடைக்கவில்லை என்று பாரா தடகள வீராங்கனை முத்துலட்சுமி கூறியுள்ளார். தனது குடும்ப வறுமையை கருத்தில் கொண்டு அரசு வேலை வழங்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். சாத்தான்குளத்தைச் சேர்ந்த பாரா தடகள வீராங்கனை முத்துலட்சுமி மாவட்ட மற்றும் மாநில அளவிலான பல்வேறு தடகள போட்டிகளில் பதக்கங்களை வென்றிருக்கிறார். இப்போ இந்த மாதிரி ஆர்டர் காப்பி 2023 வந்துச்சு. எனக்கு ஊனமுற்ற உதவித்தொகை அது இன்னுமே எனக்கு வரவே இல்லை. அது போய் கேட்டுமே எங்களுக்கு எந்த ஒரு ஆன்சருமே பண்ணவே இல்லை. இந்த மாதிரி ஸ்டாலின் சார் இப்போ நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் அச்சீவ் பண்ணுற பிள்ளைங்களுக்கு எனக்கும் இந்த மாதிரி ஏதாவது படிப்புக்கு எனக்கு உதவித்தொகையாக இருக்கிறதுக்கும் வேலைக்கும் சம்மந்தமாக ஏதாவது எனக்கு உதவி பண்ணால் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்மையில் நடைபெற்ற கேலோ இந்தியா பாரா விளையாட்டுப் போட்டியிலும் சிறப்பிடம் பெற்றுள்ளதாக கூறும் முத்துலட்சுமி ஏழ்மை நிலையில் உள்ள தனக்கு பாரா தடகள போட்டிகளில் சாதிக்க அரசு உதவ வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார்.
காற்று மாசை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க ஒன்றிய பாஜக அரசு காற்று சுத்திகரிப்பானுக்கு மட்டும் அதிக ஜிஎஸ்டி வரி விதிக்கலாமா என்று டெல்லி உயர்நீதிமன்றம் காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளது. காற்று மாசுபாட்டை சுட்டிக்காட்டி தொடரப்பட்ட பொதுநல மனு ஒன்று தலைமை நீதிபதி தேவேந்திரகுமார் உபாத்யாயா, நீதிபதி துஷார் ராவ் கெடேலா அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஒவ்வொரு குடிமகனுக்கும் சுத்தமான காற்று தேவை, அதற்கான குறைந்தபட்ச நடவடிக்கையாக அரசு காற்று சுத்திகரிப்பான்களை வழங்கலாம் என்று கூறியது. டெல்லியில் அதிகரிக்கும் காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்த தவறிய ஒன்றிய பாஜக அரசு காற்று சுத்திகரிப்பான்களுக்கு 18% ஜிஎஸ்டி விதிப்பதற்கு தார்மீக உரிமை இல்லை என நீதிமன்றம் காட்டமாக தெரிவித்தது. டெல்லி நகரில் காற்று சுத்திகரிப்பான்களை ஆடம்பர பொருட்களாக கருத முடியாது என்று கருத்து கூறினர். காற்று மாசுவை தடுக்க நீண்டகால தீர்வுகள் குறித்து ஒன்றிய அரசு விரிவான திட்டங்களை உருவாக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் விரைவில் ஜிஎஸ்டி கவுன்சிலை கூட்டி முடிவெடுக்க அறிவுறுத்தி வழக்கை 26ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். கரூரில் 10 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரியும் ஆசிரியர்கள் 7 பேருக்கு 6.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள 75 சென்ட் நிலத்தை தானமாக தனியார் பள்ளி நிர்வாகம் வழங்கி கௌரவித்துள்ளது. சின்ன ஆண்டாங்கோவில் சாலையில் கடந்த 2010ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட தனியார் பள்ளியின் ஆண்டு விழா நடைபெற்றது. இதில் பள்ளியில் 10 வருடங்கள் தொடர்ச்சியாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கு வீட்டு மனைகளை பரிசாக வழங்கி பள்ளி நிர்வாகத்தினர் கௌரவித்தனர். கரூர் அடுத்த காக்காவடி கிராமத்தில் பள்ளி உரிமையாளர் பெயரில் உள்ள 6.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள 75 சென்ட் நிலத்தை பிரித்து 1800 சதுர அடி முதல் 2800 சதுர அடி வரையிலான மனைகள் வழங்கப்பட்டன. நான் சங்கரா வித்யாலயா 2013 ஜாயின் பண்ணேன். எங்களுக்கு இப்போ 7 பேருக்கு நான் லேண்ட் கொடுத்துருக்காங்க. காக்காவாடி இடத்துல 1800 ஸ்கொயர் ஃபீட்ல எங்களுக்கு லேண்ட் வந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் நாங்கள் முதல் நன்றி கடனா இருக்கிறது எங்க ஃபவுண்டர் அப்பா, அம்மா, ஆனந்த் சார், அசோக் சார் 2 பேர்த்துக்கும். மனைகளின் கிரைய செலவுகளையும் பள்ளி நிர்வாகமே ஏற்றுக்கொண்டது. ஆண்டு விழாவன்று கிரைய பத்திரங்களை பள்ளி நிறுவனர்கள் ஆந்திரா பழனிசாமி மற்றும் சாமியாத்தாள் ஆசிரியர்களுக்கு வழங்கினர். முல்லை பெரியாறு அணையின் உறுதித்தன்மையை சோதிக்கும் நவீன ஆய்வு 2வது நாளாக நடைபெற்றது. முல்லை பெரியாறு அணையில் நீரில் மறைந்திருக்கும் கட்டுமான பகுதிகளை ஆய்வு செய்ய ROV இயந்திரம் எனப்படும் ரிமோட் கண்ட்ரோல் ஆபரேட்டிங் இயந்திரம் பயன்படுத்தப்படுகிறது. 1200 மீட்டர் நீளமுள்ள அணையில் 22 பிளாக்குகளாக பிரித்து உறுதித்தன்மை சோதனை நடத்த ஒன்றிய அரசின் கண்காணிப்பு குழு திட்டமிட்டுள்ளது. அணையின் நீர் இருப்பு தற்போது 133 அடியாக உள்ள நிலையில் இந்த இயந்திரம் நீருக்கு அடியில் சென்று கட்டுமானத்தின் உறுதித்தன்மையை ஆய்வு செய்கிறது. செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற முதல் நாள் ஆய்வில் 19 மற்றும் 20 பிளாக்குகள் ஆய்வு செய்யப்பட்டன. தொடர்ந்து நீருக்கடியில் உள்ள கட்டுமானத்தில் 18ஆம் பிளாக் ஆய்வு செய்யப்பட்டது. நீருக்குள் மறைந்திருக்கும் அணையின் உட்புற சுற்றுச்சுவர்களை வீடியோ பதிவு செய்வது, அதிர்வலைகள் மூலம் அணையின் கட்டுமான உறுதித்தன்மையை சோதிப்பது உள்ளிட்ட ஆய்வுகள் நடைபெற்றதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்தனர். ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகள் இடையே ஆஷஸ் தொடரின் பாரம்பரியமிக்க பாக்ஸிங் டே டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நாளை தொடங்குகிறது. ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இங்கிலாந்து கிரிக்கெட் அணி 5 போட்டிகள் கொண்ட ஆஷஸ் டெஸ்ட் தொடரில் பங்கேற்றுள்ளது. இதில் முதல் 3 போட்டிகளில் அசத்தல் வெற்றி பெற்ற ஆஸ்திரேலிய அணி 3-0 என தொடரை கைப்பற்றிவிட்டது. இந்நிலையில் 4வது டெஸ்ட் போட்டி மெல்பர்னில் நாளை தொடங்குகிறது. கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு மறுநாள் தொடங்கும் பாரம்பரியமிக்க பாக்ஸிங் டெஸ்ட் போட்டிக்காக இரு அணி வீரர்களும் மெல்போர்னில் முகாமிட்டு தயாராகி வருகின்றனர். டெஸ்ட் தொடரை பறிகொடுத்துவிட்ட இங்கிலாந்து அணி இனி ஆறுதல் வெற்றி பெற வேண்டிய நெருக்கடியில் உள்ளது. மாறாக வெற்றியை தொடரும் முனைப்பில் உள்ள ஆஸ்திரேலிய அணி ஆதிக்கம் செலுத்த தீவிர முனைப்பு காட்டும் என்பதால் போட்டி எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ளது. தலைநகர் டெல்லியில் 5ஆம் கட்ட மெட்ரோ திட்டத்திற்கு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் ஒன்றிய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் டெல்லியில் நடைபெறும் செய்தியாளர்கள் சந்திப்பில் விளக்கினார். டெல்லியில் 12,015 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 16 கிலோமீட்டர் தொலைவில் 13 மெட்ரோ ரயில் நிலையங்களை உள்ளடக்கிய 5ஆம் கட்ட மெட்ரோ ரயில் வழித்தடத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக கூறினார். 3 ஆண்டுகளில் திட்டப்பணிகள் முடிவடையும் என்றும் இதன் மூலமாக டெல்லி மெட்ரோ ரயில் திட்டத்தின் மொத்த நீளம் 400 கிலோமீட்டரை கடந்திருப்பதாக கூறினார். ராமகிருஷ்ணா ஆசிரமம் முதல் இந்திரபிரசாதா வரை 9.9 கிலோமீட்டர் தூரத்துக்கு 9,570 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், ஏரோ சிட்டி முதல் ஏர்போர்ட் டெர்மினல் 1 வரை 2.3 கிலோமீட்டர் தூரத்திற்கு 1,419.6 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், துக்லகாபாத் முதல் கலிந்தி குஞ்ச் வரை 3.9 கிலோமீட்டர் தூரத்திற்கு 1,024.8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மெட்ரோ வழித்தடங்கள் அமைய உள்ளன. மராட்டியத்தில் 20 ஆண்டுகளுக்கு பின் கைகோர்த்துள்ள உத்தவ் மற்றும் ராஜ் தாக்கரே தங்களது குடும்பத்துடன் சென்று மறைந்த சிவசேனா தலைவர் பால் தாக்கரே நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினர். பால் தாக்கரே மகன் உத்தவுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக 2006இல் சிவசேனாவில் இருந்து விலகிய பால் தாக்கரேவின் சகோதரர் மகன் ராஜ் தாக்கரே மகாராஷ்டிர நவநிர்மான் சேனா என்ற கட்சியை தொடங்கி தனித்து செயல்பட்டு வந்தார்.
இந்நிலையில் மராட்டியத்தில் ஆளும் பாஜகவின் செயல்பாடுகளுக்கு எதிராக உத்தவ் மற்றும் ராஜ் மீண்டும் ஒன்றுபட்டுள்ளனர். ஜனவரியில் நடைபெறும் மும்பை மாநகராட்சி தேர்தலை கூட்டாக சந்திக்க அவர்கள் முடிவெடுத்துள்ளனர். இந்நிலையில் மும்பையில் உள்ள பால் தாக்கரே நினைவிடத்திற்கு உத்தவ் மற்றும் ராஜ் தாக்கரே இருவரும் குடும்பத்தினருடன் சென்று மரியாதை செலுத்தினர். இருவரும் மனைவி மற்றும் மகன்களுடன் வந்து கூட்டாக சேர்ந்து பால் தாக்கரே நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தி தங்களது ஒற்றுமையை வெளிப்படுத்தினர். காற்று மாசை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க ஒன்றிய பாஜக அரசு காற்று சுத்திகரிப்பானுக்கு மட்டும் அதிக ஜிஎஸ்டி வரி விதிக்கலாமா என்று டெல்லி உயர்நீதிமன்றம் காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளது. காற்று மாசுபாட்டை சுட்டிக்காட்டி தொடரப்பட்ட பொதுநல மனு ஒன்று தலைமை நீதிபதி தேவேந்திரகுமார் உபாத்யாயா, நீதிபதி துஷார் ராவ் கெடேலா அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஒவ்வொரு குடிமகனுக்கும் சுத்தமான காற்று தேவை, அதற்கான குறைந்தபட்ச நடவடிக்கையாக அரசு காற்று சுத்திகரிப்பான்களை வழங்கலாம் என்று கூறியது. டெல்லியில் அதிகரிக்கும் காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்த தவறிய ஒன்றிய பாஜக அரசு காற்று சுத்திகரிப்பான்களுக்கு 18% ஜிஎஸ்டி விதிப்பதற்கு தார்மீக உரிமை இல்லை என நீதிமன்றம் காட்டமாக தெரிவித்தது. டெல்லி நகரில் காற்று சுத்திகரிப்பான்களை ஆடம்பர பொருட்களாக கருத முடியாது என்று கருத்து கூறினர். காற்று மாசுவை தடுக்க நீண்ட கால தீர்வுகள் குறித்து ஒன்றிய அரசு விரிவான திட்டங்களை உருவாக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் விரைவில் ஜிஎஸ்டி கவுன்சிலை கூட்டி முடிவெடுக்க அறிவுறுத்தி வழக்கை 26ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். பருவம் தவறிய மழையால் 5.66 லட்சம் ஏக்கரில் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரணத் தொகையாக 289 கோடி ரூபாயை மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து அளிக்க ஒப்புதல் அளித்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உடனடியாக உதவிக்கரம் நீட்டி அவர்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை அரசு அளித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். வருவாய் மற்றும் வேளாண் துறை கணக்கெடுப்பின்படி 33%த்திற்கும் அதிகமாக பாதிக்கப்பட்ட பயிர்களை உறுதி செய்து அதன் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர்களிடமிருந்து நிவாரணத் தொகை வேண்டி முன்மொழிவு பெறப்பட்டு பரிசீலிக்கப்பட்டதாக அந்த அறிவிப்பில் அமைச்சர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். நிவாரணத் தொகை நேரடியாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். தொடர் விடுமுறையை முன்னிட்டு திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸில் உள்ள 31 அறைகளும் நிரம்பி நாராயணகிரி பூங்காவில் அமைக்கப்பட்ட இலவச தரிசன வரிசை முழுவதும் நிரம்பியது. இதனால் இலவச தரிசனத்திற்கு சுமார் 24 மணி நேரமாகும் என தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. கடும் குளிர் ஒருபுறம் இருக்க பக்தர்கள் ஏழுமலையானை தரிசனம் செய்ய சிறு குழந்தைகள் மற்றும் முதியோர்களுடன் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். அறைகள் கிடைக்காத பக்தர்கள் ஆங்காங்கே அமைக்கப்பட்ட நிழற்பந்தல்களிலும் இரவு தங்கினர். நேற்று காலை முதல் இரவு வரை 73,524 பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து 4,88,00,000 ரூபாய் உண்டியலில் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். 29,989 பக்தர்கள் மொட்டையடித்து தலைமுடி காணிக்கை செலுத்தினர். கிறிஸ்துமஸை முன்னிட்டு ஒடிசாவின் புரி கடற்கரையில் புகழ்பெற்ற கலைஞர் சுதர்சன் பட்நாயக் வடிவமைத்த மணல் சிற்பம் மக்களின் கவனத்தை ஈர்த்தது. மணல் சிற்பத்தில் கிறிஸ்துமஸ் தாத்தாவின் உருவத்தை வடிவமைத்த அவர் கிறிஸ்துமஸ் தாத்தாவின் சிவப்பு உடையை 1.5 டன் ஆப்பிள்களை கொண்டு உருவாக்கி அசத்தியிருந்தார். இந்த சிற்பத்தின் வாயிலாக உலக அமைதியை வலியுறுத்துவதாக சுதர்சன் பட்நாயக் தெரிவித்தார். குஜராத் மாநிலம் பாலிதானா பகுதியில் உள்ள கோயில் ஒன்றுக்கு செல்லும் வழியில் சிங்கம் உலா வந்ததால் பக்தர்கள் அதிர்ச்சியடைந்தனர். மலையில் உள்ள கோயிலுக்கு செல்லும் படிக்கட்டில் பக்தர்கள் பலரும் நடந்து சென்றனர். அப்போது சிங்கம் ஒன்று அங்கு உலாவியதால் அதனை பார்த்து அச்சத்தில் உறைந்தனர். பக்தர்கள் செல்லும் முக்கிய பாதையில் சிங்கம் உலாவுவதால் அசம்பாவிதம் ஏற்படும் முன் உரிய நடவடிக்கை எடுக்க வனத்துறைக்கு கோரிக்கை விடுத்தனர்.
பனிப்பொழிவால் ரம்மியமாக காட்சியளிக்கும் ஜம்மு காஷ்மீரின் குல்மார்கில் சுற்றுலா பயணிகள் அதிக எண்ணிக்கையில் படையெடுத்து வருகின்றனர். நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து குல்மார்க்கிற்கு சுற்றுலா பயணிகள் சென்று பனிப்பொழிவை ரசித்து வருகின்றனர். பனிச்சறுக்கு சாகசங்களிலும் ஆர்வத்துடன் ஈடுபட்டு வருகின்றனர். ஹிமாச்சல பிரதேசத்தில் தங்கள் வீட்டில் வளர்க்கும் எருமை கன்று குட்டியின் பற்களை டூத் பிரஷால் சிறுமி துலக்கிவிடும் காணொளி இணையவாசிகள் மனங்களை கொள்ளை கொண்டுள்ளது. கள்ளங்கபடமில்லாத சிறுமியின் தூய்மையான அன்பை சமூக வலைதளங்களில் பலரும் நெகிழ்ச்சியுடன் பாராட்டி வருகின்றனர். குஜராத் மாநிலம் சூரத்தில் போக்குவரத்து மிகுந்த சாலையில் வாகனங்களை மறித்து நின்று மகனின் பிறந்தநாளை வானவெடிகள் வெடித்து கொண்டாடிய தொழிலதிபர் கைது செய்யப்பட்டார். வயது ரியல் எஸ்டேட் அதிபரான தீபக் இல்ஜதார் என்பவர் டுமாஸ் பகுதியில் சாலையின் நடுவே நின்று வாகனங்களுக்கு வழிவிடாமல் கையில் ராக்கெட்டுகளை கொளுத்தினார். போக்குவரத்திற்கு இடையூறு விளைவித்த தீபக்கை போலீசார் கைது செய்துள்ளனர். நடிகர் கிருத்திக் ரோஷன் தனது மகன்களான ஹ்ரேஹான் ரோஷன் மற்றும் ஹரிதான் ரோஷன் ஆகியோருடன் தனது உறவினர் ஈஷான் ரோஷனின் திருமண விழாவில் கலந்து கொண்டார். அவரது காதலியும் நடிகையுமான சபா ஆசாத்தும் அவர்களுடன் சென்றிருந்தார். அப்போது அவர் உற்சாகமாக நடனமாடினார். அவரது ஸ்டைலான நடனத்தை அங்கிருந்தவர்கள் மிகவும் ரசித்தனர். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. கிறிஸ்துமஸ் பெருவிழாவை முன்னிட்டு பிரதமர் மோடி டெல்லியில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் கலந்து கொண்டார். டெல்லி கனாட் பிளேஸ் அருகே உள்ள கதீட்ரல் தேவாலயத்திற்கு சென்ற பிரதமர் மோடி கிறிஸ்தவர்களுடன் அமர்ந்து பிரார்த்தனை மேற்கொண்டார். May the light of Christ, who came into the world to dispel darkness, guide our leaders, bless our church, and bring peace, justice, and goodwill to our nation and the world. கிறிஸ்துமஸ் தின சிறப்பு பாடல்களையும் பிரதமர் மோடி மெய்மறந்து ரசித்து கேட்டார். பிரதமர் மோடிக்காக பிரார்த்தனை செய்த பாதிரியார்கள் சமூகத்தில் அன்பு, கருணை, சகோதரத்துவத்தை வலுப்படுத்தும் பிரதமரின் நோக்கங்கள் நிறைவேற வேண்டும் என வேண்டினர். பிரார்த்தனையின் இறுதியில் பாதிரியார்கள் வழங்கிய சிறப்பு பரிசை ஏற்றுக்கொண்ட பிரதமர் மோடி அனைவரிடமும் நன்றி கூறி விடைபெற்றார். கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு முந்தைய நாளான நேற்று ஆம்னி பேருந்து கட்டணம் பல மடங்கு உயர்ந்து காணப்பட்டதால் பயணிகள் அவதியடைந்தனர். கிறிஸ்துமஸ் மற்றும் பள்ளிகளுக்கு அரையாண்டு விடுமுறையொட்டி ஏராளமானோர் சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டனர். இதனை பயன்படுத்தி சென்னையிலிருந்து மதுரை, நெல்லை, கோவை உள்ளிட்ட பிற நகரங்களுக்கு இயக்கப்படும் தனியார் ஆம்னி பேருந்துகளின் கட்டணத்தை உயர்த்தினர். சென்னையிலிருந்து நெல்லை செல்வதற்கு 2000 முதல் 4500 ரூபாய் வரையும், கோவைக்கு 5000 ரூபாய் வரையும் கட்டணம் வசூலிக்கப்பட்டது. ஈரோடு செல்வதற்கு சாதாரண நாட்களில் 900 ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்பட்டு வந்த நிலையில் நேற்று 2000 ரூபாய் உயர்த்தி வசூலிக்கப்பட்டது. மேலும் பல ஆம்னி பேருந்துகளில் இரவில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டதால் பயணிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். கிறிஸ்துமஸ் பண்டிகை நாளிலும் தங்கம் விலை சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்து புதிய உச்சமாக 1,02,000 ரூபாயை தாண்டியுள்ளது. தங்கம் விலை முதன்முறையாக கடந்த 16ஆம் தேதியன்று சவரனுக்கு 1,00,000 ரூபாயை கடந்து மக்களை அதிர்ச்சியடைய செய்தது. அதன் பிறகு சில நாட்களாக ஏற்ற இறக்கத்துடன் தங்கம் விலை காணப்பட்ட நிலையில் மீண்டும் உயர்ந்து வருகிறது. அதன்படி தங்கம் விலை இன்று கிராமுக்கு 20 ரூபாய் உயர்ந்து 12,820 ரூபாய்க்கும், சவரனுக்கு 160 ரூபாய் அதிகரித்து 1,02,560 ரூபாயாகவும் புதிய உச்சத்தில் விற்பனை செய்யப்படுகிறது. இதன் மூலம் தொடர்ந்து 3வது நாளாக சவரன் தங்கம் விலை 1,00,000 தாண்டி விற்பனையில் உள்ளது. இதேபோல வெள்ளி விலையும் கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 245 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதன் மூலம் வெள்ளியும் வரலாறு காணாத புதிய உச்சத்தில் விற்பனையாகிறது. கொடைக்கானலில் உறைபனி தொடர்வதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். கடந்த ஒரு வாரமாக கொடைக்கானலில் உறைபனி நிலவி வருகிறது. நீர்பிடிப்பு பகுதிகளிலும் வனப்பகுதியை ஒட்டியுள்ள புல்வெளிகள் மீதும் வெள்ளை கம்பளம் விரித்தது போல காட்சியளிக்கிறது. அந்த புல்வெளிகளில் விளையாடி புகைப்படம் எடுத்து சுற்றுலா பயணிகள் மகிழ்கின்றனர்.
ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த சீசனில் வந்திருக்கோம். மே மாதம் வந்திருக்கோம், பட் டிசம்பரில் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். முக்கியமாக அந்த ஸ்னோஃபாலை பார்க்கணுன்றதுக்காக ரொம்ப ஹாப்பி. நல்லா இருந்துச்சு கிளைமேட்டு. மார்னிங் எழுந்ததுலேருந்தே பார்க்குறோம். ரொம்ப அந்த ஸ்னோஃபாலாம் ரொம்ப ஃபீல் பண்ண முடியுது. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் 3 டிகிரி செல்சியஸிற்கும் குறைவான வெப்பநிலை இருப்பதால் கடும் குளிர் நிலவுகிறது. இதனால் அப்பகுதி முழுவதும் பனிமூட்டமாக காட்சியளிக்கிறது. சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆருத்ரா தரிசன விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மார்கழி மாத ஆருத்ரா தரிசனம் 10 நாட்கள் திருவிழாவாக நடைபெறும். இன்று அதிகாலை கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மேளதாளங்கள் இசைக்க கொடியேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வருகின்ற 2ஆம் தேதி தேரோட்டம் நடைபெறவுள்ளது. பின்னர் விழாவின் முக்கிய நிகழ்வான ஆருத்ரா தரிசன விழா வருகின்ற 3ஆம் தேதி நடைபெறவுள்ளது. பல்வேறுபட்ட ஊர்களில் இருக்கிற எல்லா நண்பர்களும் உறவினர்களும் இது ஒரு குடும்பஸ்தலமாக இங்கே வந்து வழிபடுறதுக்கு இந்த 10 நாளில் எல்லாரும் வந்துடுவாங்க. மேலும் இது வந்து ஒரு ஆகாயஸ்தலன்றது எந்த ஒரு ஊர்லையும் சிறப்பு இல்லாதது. இது வந்து இருமுறைக்கு நடராஜா வந்து தரிசனம் காட்டுறாரு. நெல்லையப்பர் கோயிலில் ஆருத்ரா தரிசன விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதேபோல தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் மிகவும் பழமை வாய்ந்த குற்றாலநாதர் கோயிலில் நடந்த ஆருத்ரா தரிசன விழா கொடியேற்றத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். தொடர் விடுமுறையை முன்னிட்டு திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸில் உள்ள 31 அறைகளும் நிரம்பி நாராயணகிரி பூங்காவில் அமைக்கப்பட்ட இலவச தரிசன வரிசை முழுவதும் நிரம்பியது. இதனால் இலவச தரிசனத்திற்கு சுமார் 24 மணி நேரமாகும் என தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. கடும் குளிர் ஒருபுறம் இருக்க பக்தர்கள் ஏழுமலையானை தரிசனம் செய்ய சிறு குழந்தைகள் மற்றும் முதியோர்களுடன் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். அறைகள் கிடைக்காத பக்தர்கள் ஆங்காங்கே அமைக்கப்பட்ட நிழற்பந்தல்களிலும் இரவு தங்கினர். நேற்று காலை முதல் இரவு வரை 73,524 பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து 4,88,00,000 ரூபாய் உண்டியலில் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். 29,989 பக்தர்கள் மொட்டையடித்து தலைமுடி காணிக்கை செலுத்தினர்.